போக்கும் பரகத்து இரவுன்னு சொல்றாங்க, அது உண்டா இல்லைங்களா? பாவம் போக்கும் பராத்து இரவு என்கிற தலைப்புல ஒரு நிகழ்ச்சியை என்ன செய்ய ஒரு நாளை சமுதாயத்தில் கொண்டாடி வருகிறார்கள். அது உண்மையாண்டு கேட்கிறாங்க. அதாவது இந்த ஷாபான் மாசத்துல பிறை 15வது இரவு இருக்குல்ல, அந்த இரவை பராத்து இரவு என்கிற பெயர்ல நம்ம சமுதாய மக்கள்லாம் கொண்டாடுகிறார்கள். அது எப்படி அந்த இரவை கொண்டாடுறாங்கன்னு கேட்டா, அந்த இரவு நம்ம பாவங்களை எல்லாம் அன்றைக்கு அழிக்கக்கூடிய ஒரு இரவு. அந்த இரவுல சில குறிப்பிட்ட நோன்புகள் வைக்க வேண்டும், குறிப்பிட்ட சில தொழுகைகளை செய்ய வேண்டும், இரவு முழுவதும் நின்று வணங்க வேண்டும், விளக்கு அலங்காரங்கள் செய்ய வேண்டும். அந்த இரவுல 3 யாசின் ஓதி 3 நோக்கங்களுக்காக என்ன செய்யணும், இறந்தவர்களுக்கு நன்மை சேர்க்கிறதுக்கு ஒரு யாசின், பணங்காசு வர்றதுக்கு ஒரு யாசின், இப்படி ஏதோ ஒரு நோக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லாம் இந்த ஷாபான் மாசத்தில் உள்ள 15வது இரவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில ஒரு கொண்டாட்டத்தை பராத்து இரவுங்கிற பேர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஷபே பராத்துன்னு என்ன செய்வாங்க, அது சொல்லுவாங்க. ஷபே பராத்துங்கிற பேர்ல தான் அதுக்கு சொல்லு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா பராத்து இரவு என்கிற வார்த்தையே கிடைக்காது. பராத்து இரவுன்னா லைலத்துல் பராத், அரபில சொல்றாங்க. என்ன செய்யணும், பராத்து இரவுங்கிறது அரபில எப்படி சொல்லணும், லைலத்துல் பரா, லைலத்துல் கத்ருங்கறீல்ல, லைலத்துனா இரவு, லைலத்துல் கத்ருனா கத்ருடைய இரவு. அப்ப லைலத்துல் கத்ருன்னு சொல்ற மாதிரி பராத்து இரவுன்னு மார்க்கத்தில் இருந்தா குர்ஆன்ல எங்கேயாவது லைலத்துல் பராத்துன்னு வரணும், அல்ல ஹதீஸ்ல எங்கேயாவது லைலத்துல் பராத்துன்ற வார்த்தையாவது வரணும். லைலத்துல் பராத்துங்கிற சொல்லே கிடையாது. சொல்லே கிடையாட்டி எப்படி அது விசேஷமான நாளா இருக்கும்? இவங்க சொல்ல கூட பார்சி மொழியெல்லாம் சொல்றாங்க, சபே பராத்துங்கிறான். லைலத்துல் பராத்துன்னு சொல்லாம இவன் பேரை சொல்வது எப்படி சொல்றான், சபே பராத்துங்கிறான். சப்புனா என்ன, பார்சி மொழியில இரவுன்னு அர்த்தம். சப்புன்னா இரவுன்னு அர்த்தம், பராத்துனா பராத்துன்னு அர்த்தம். அப்ப பார்சின்னா எங்க உள்ளது, ஈரான், ஷியா. ஷியாக்கள் தான் இதை உண்டாக்கணும். ஷியாக்கள் தான் இதை உண்டாக்கி ஷபே பராத்துன்னு கொண்டாடுனா அதை காப்பி அடிச்சு இவங்க சுன்னத் ஜமாத்துக்காரன் என்ன செஞ்சுட்டான், இதை காப்பி அடிச்சுக்கிட்டதுனாலதான் பேர் கூட பார்சியில் வச்சிருக்கோம். பேர் கூட அரபில, இஸ்லாமிய வணக்கங்களுக்கு அரபிலான பேர் இருக்கும். இஸ்லாமிய வணக்கங்கள் எதுவா இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு அரபி தான் தெரியும். அரபில தான் எந்த வணக்கத்துக்கும் பேர் இருக்கும். லொஹர், அசர், மகரிப்னு அரபில தான் இருக்கும். நோம்புனா அது அரபில தான் இருக்கும். அப்ப வேற மொழியில பேர் வச்சு இருந்தாலே நீ விளங்கிக்கிறன்னு, இது இடை சொற்கள், இது மார்க்கத்தில் உள்ளதில்லை, எவனோ உண்டாக்கி திணிச்சான்னு விளங்கிக்கிறோம். பராத்து இரவுங்கிற வார்த்தையே கிடையாது, குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. இதை நீங்க முதல்ல பதிவு பண்ணி கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இது எதனால இது வந்துச்சுன்னு கேட்டா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்னு கேட்டா, இந்த குர்ஆனை பரக்கத்தான ஒரு இரவில் நாம இறக்கினோம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், பரக்கத்தான ஒரு இரவில் இந்த குர்ஆனை இறக்கினோம் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். இந்த ஆலிம் சாக்கெல்லாம் கூடி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, பரக்கத்தான இரவுங்கிறான என்ன இரவா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சி பண்ணுனா குர்ஆன்ல இருந்து பார்த்தா என்ன தெரியும், குர்ஆனை எந்த இரவுல இறக்கினான்ல வேற இடத்துல விளக்கமா சொல்றானா, இந்த இடத்துல பரக்கத்தான இரவுன்றான். இன்னொரு வசனத்தில் என்ன செய்யறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி, லைலத்துல் கத்ர்ல இறக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இன்னொரு வசனத்துல என்ன சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில பிஹில் குர்ஆன், குர்ஆன் ரமலான் மாசம் அருளப்பட்டுச்சுட்டான். அப்ப பரக்கத்தான இரவு எதுண்டா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் எங்க இருக்குன்னு கேட்டா ரமலான்ல இருக்குன்னு உள்ள விளங்குதா. பரக்கத்தான இரவுன்னு மொட்டையா ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல குர்ஆனை இறக்கினோம் லைலத்துல் கத்ர்லங்கிறான். இன்னொரு வசனத்துல அந்த இரவு ரமலான்ல தான் இருக்குங்கிறான். அப்ப நம்ம என்ன விளங்கிறோம், 3 ஒண்ணுதான். பரக்கத்தான இரவு என்பதும் லைலத்துல் கத்ர் என்பதும் ரமலான்ல தான் இறக்கப்பட்டது என்பது ஒரே கருத்தை தான் சொல்கிறது அப்படின்றது நமக்கு விளங்கிறது. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இப்படின்னா கொண்டாட்டம் குறைஞ்சு போயிருமே, கொண்டாட்டம் ஒரே கொண்டாட்டமா போயிருமே என்ன பண்றாங்க, நம்ம இது வேற இரவு உண்டாக்கிட்டோம்னா, இந்த பரக்கத்தான இரவை வேற இரவு உண்டாக்கி லைலத்துல் கத்ர் வேற இரவு உண்டாக்கிட்டா 2 ஃபங்க்ஷன், 2 விழா, 2 சில்லறை, 2 விருந்து இதெல்லாம் கிடைக்குமே. அப்ப என்ன பண்றது, என்ன பண்றாங்கன்னா, ஷாபான் மாசம் 15 இருக்க அதான் இந்த இரவு பரக்கத்தான இரவுங்கிறது என்னது இதான்றாங்க.
அப்ப நம்ம கேட்கிறோம், அப்ப குர்ஆன் இறக்கணுங்கிறான். அப்ப குர்ஆன் ஒரு தடவை தான் இறங்குச்சு, குர்ஆன் இறக்குறது ஆரம்பம். குர்ஆனை அல்லாஹ் இறக்க ஆரம்பித்தது ஒரு இரவு சொன்னா, ஷாபான்ல இறக்குனா லைலத்துல் கத்ர் இல்லைன்னு ஆயிரும். லைலத்துல் கத்ர்ல இறக்குனான்னு சொன்னா இது இல்லைன்னு ஆயிருமாப்பான்னு கேட்டா, அது வந்துங்க லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து வானத்துக்கு வந்துச்சே, அதுதான் லைலத்துல் கத்ர். வானத்திலிருந்து பூமிக்கு வந்துச்சுல, அது பராத் இரவு. அல்லாஹ் என்ன பண்ணானா, லைலத்துல் கத்ர்ல வாக்கு செஞ்ச வேலை தானே தவிர இதுக்கு மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பராத் இரவுன்னே ஒண்ணு கிடையாது. லைலத்துல் கத்ர் தான் பாக்கியமிக்க இரவு, அதான் இருக்கிறது.